பக்கத்துல போட்டோகிராஃபர் கொடுத்து காசாக்கிடுவேன். அடுத்து நீங்க வர்றீங்களா? ஓகே கிளிங்க. என்னத்த காட்டுங்களா பார்ப்போம். இலங்கை காமிக்கிறேன். நீங்க காட்டிட்டாலும். அதுக்கு இந்த ஃபேக் ஐடியாச்சும் பரவாயில்ல. ஒரு தோராயம் ஒரு இடத்த காட்டலாம்ல. பரவாயில்ல. 4 காரு, 2 ஆட்டோ கட்டிருக்காரு. 4 கடை எல்லாத்தையும் காட்டினார். விஜயண்ணா உங்க ஊரை காமிங்க. அதுக்கப்புறம் இலங்கை. என் ஊர் பேர் நான் சொன்னதே கிடையாது. என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் என் ஊரு, சொந்த ஊருக்கு. அவங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். மற்றபடி யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ஸோ என் ஊரை காட்ட மாட்டேன். கண்டிப்பா காட்ட மாட்டேன். நீங்க தான் சொன்னீங்க. அதான் நான் இலங்கை மட்டக்களப்புன்னு சொன்னீங்க. நான் என் ஊரை எந்த லைவ்லயும் சொன்னது கிடையாது. என் சொந்த ஊரு வேற சொன்னதே கிடையாது. யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ஓகே அன்பு தோழி. என் ஊரு வேற நான் சொன்னதே கிடையாது. பட் கிட்டத்தட்ட இலங்கைக்கு அது பக்கம் தான். அது தெரியுமா? என் ஊரு. என் ஊரு மதுரை பக்கம். நான் போறேன் அங்கிட்டு அந்த பக்கம். எனக்கு வேணாம் அந்த பக்கம். எனக்கு வராத இப்ப தூக்கம். ஏம்மா நீங்க ஊரே காட்ட வேணாமா? நான் ரொம்ப பேசுறேன், தொண்டை வலிக்குது. விஜயண்ணா கண்டிப்பா நானும் இலங்கையை காமிக்க மாட்டேன். வேணாம் காட்டாதையும் பரவாயில்ல, வேணாம். சவுண்டு கேக்குதா? பேசுறது இந்த வால்யூம் குறைச்சிக்க. தொண்டை இதாகுது. நேற்று ரொம்ப நேரம் லைவ் போட்டேன்னா தொண்டை இதாகுது. காட்டவே வேணாம். நீங்க அப்படியே இருங்க, நான் இப்படியே இருக்கேன். போதும். மொத்தம் நீங்க ஒரு பயந்தாங்கொழின்னு தெரிஞ்சு போச்சு. பயந்தாங்கொழிட்ட தூங்குற எழுப்பிடலாம், தூங்குறவன் அடிப்பவன் எழுப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்கு. அது மாதிரி நீங்க பயந்தாங்கொழி தெரிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட போய் நான் இலங்கையை காட்டுன்னு சொன்னா அது வேஸ்ட். என் டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், தொண்டை வேஸ்ட், குரல் வேஸ்ட், கண்ணுக்கு பிடிச்ச வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டானதான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். தோசை சாப்பிட்டேன். இலங்கையில ரொம்ப மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன் ரீல்ஸ் அதிகமா இலங்கையில பாக்குறாங்க. அது நான் பார்த்தேன். அதுல பார்த்தா இலங்கையில 3% பாக்குறாங்க. சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. அவங்களுக்காச்சும் ஒரு வகையில விஜய பார்க்கணும்னு தோணி இருக்கே. அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். போட்டோலாம் வச்சிருக்கீங்க. இப்பதான் பாக்குறேன். ஆனா மொத்த காட்ட மாட்டீங்களோ? பரவாயில்ல. ஆனா ரொம்ப சப்ஸ்கிரைப் வெறும் 27 தான் இருக்காங்க. சேனல் வச்சிருக்கீங்களா அன்பு தோழி? வெறும் 27 தான் இருக்காங்க. சேனல் வச்சிருக்கீங்களா நீங்க? நீங்க சேனலா இல்ல சும்மா சப்போர்ட்டரா? யூடியூப் சப்போர்ட்டரா? கமெண்ட காணோம், நின்றுச்சோ? அது நான் இல்ல சாமி, நீங்க இல்லையா? ஓகே ஓகே. என்னால பார்க்க முடியாது இப்படிக்கு. பேனை வச்சிருக்கவங்க பார்ப்பாங்க. என்னால பார்க்க முடியாது. உங்க சேனலுக்குள்ள போக முடியாது என்னால இப்படி. நீங்க இல்லையா? சரி ஓகே. ஒருவேளை நீங்க வெட்கப்படுறீங்களோ? விஜயண்ணா சேனலு நானா லைவ் போட மாட்டேன். எப்படி போடுவீங்க? 27 வச்சு போட முடியாது. எப்படி போடுவீங்க? போட முடியாது. அது எனக்கு தெரியுமே. நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, பட் லைவ் போட முடியாது. வெறும் 27 வச்சு எப்படி போட முடியும்? நீங்க வச்சிருக்கலாம். பட் ஆனா இது எந்த பலனும் கிடையாது. நீங்க முகத்தை காட்டாம போட்டீங்கன்னா எந்த வீசும் போகாது, பிரயோஜனம் இல்ல. என்னோட கருத்து. நீ யூடியூப்ல ஒரு காலடி பதிக்கணும். உங்க கால் தரத்தை பதிக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க முகத்தை காட்டியே ஆகணும். மற்றபடி உங்களால தொட ரொம்ப கஷ்டம். தொடலாம். குரலாச்சு கண்டிப்பா கேட்கணும். வாய்ஸாச்சு கேட்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், வேஸ்ட். நீங்க சேனல் ரன் பண்றதே வேஸ்ட். என்னோட கருத்து. ஒண்ணு முகத்தை காட்டணும், இல்லையா வாய்ஸாச்சு கேட்கணும், குரலால் கேட்கணும். ரெண்டுமே இல்லைன்னா ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வேணா ஷார்ட்ஸ் போடுவீங்க, ஆனா பட் அது ரீச் ஆகாது. வேணா அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடலாம். அதான் நீங்க செய்யலாம். அப்படி போட்டீங்கன்னா யூடியூப் உங்க காப்பீட்டு கொடுப்போம்.